ஹெச்ஐவி தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 90 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சை வழங்கப்படுறது கிடையாது அப்படின்னும் இந்த ஐநா வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு நாளைக்கு ஒரு ஹெச்ஐவி நோயாளி, ஒரு எய்ட்ஸ் நோயாளி வந்து உயிரிழப்பதாக ஐநா வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் நோயானது மேற்கு ஆசியா, வட அமெரிக்கா, கிழக்கு ஐரோப்பா, மத்திய ஆசியா, லத்தீன் அமெரிக்கா ஆகிய பிராந்தியங்கள்ல வந்து வேகமாக பரவிட்டு வருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஹெச்ஐவி அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கிறதா அதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது தமிழ்ல மனித நோய் எதிர்த்திறனளி தீநுண்மம் அப்படிங்கிறதா இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஹெச்ஐவி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வைரஸ்னால ஏற்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இது 4 வழிகளில் வந்து பரவுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பற்ற பாலுறவு காரணமாக இது பரவுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவ சிகிச்சைகள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஊசி குத்திட்டு அதே இன்னொருத்தவங்களுக்கு அதை வந்து கிளீன் பண்ணாமல் தூய்மையற்ற ஊசி